இலங்கை ஒரு விவசாய நாடாகும். இதன் காரணமாக இலங்கைக்கான வருமானத்தில் விவசாயமும் தனது பங்களிப்பினை வழங்குகின்றது. அந்த வகையில் விவசாய திணைக்களத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம்தான் கண்ணொருவ தொழில்நுட்ப பூங்காவா. இந்த பூங்காவின் சிறப்பம்சங்களில் ஒன்றாக ஒரு நூதன சாலை காணப்படுகின்றது. அதன் அருகில் ஒரு நூலகமும் காணப்படுகின்றது. இந்த நூலகத்தில் இலங்கை விவசாயம் தொடர்பான அனைத்து விதமான நூல்களும் காணப்படுவதுடன் இலங்கையின் விவசாய சரித்திரங்கள் அடங்கிய நூல்களும் காணப்படுகின்றன. அதே போன்று இங்கு காணப்படும் நூதன சாலையில் விவசாயிகள் ஆரம்ப காலத்தில் விவசாயத்தை எவ்வாறு மேற்கொண்டார்கள், அவர்கள் பயன்படுத்திய யுக்திகள் என்ன, அவர்களது இருப்பிடங்கள் எவ்வாறு அமைந்திருந்தது, விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு உபகரணங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இலங்கையில் காணப்படும் விவசாய பாடசாலைகள் தொடர்பான முழு விவரங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனூடாக இலங்கையில் காணப்படும் விவசாய தொழில்நுட்பங்களில் உள்ள வளர்ச்சியை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருப்பதுடன் இலங்கையில் விவசாயத்தின் வளர்ச்சியையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில் ஆரம்ப காலம் முதல் விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்ட ஏற்கலப்பை முதல் ஒவ்வொரு பொருட்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் விவசாயிகளால் அணியப்பட்ட அணிகலங்கள் மற்றும் ஏனைய கால்பாதனைகள் தொடக்கம் அனைத்தும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒவ்வொரு பொருட்களும் இலங்கை விவசாயத்தில் காலத்துக்கு ஏற்ப தொழில்நுட்பங்களுடன் மாறி உள்ளதையும் இந்த மாற்றம் ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த அபிவிருத்தியை நோக்கிய பயணமாக காணப்படுகின்றது. இதனை இங்குள்ள பொருட்கள் சான்று பகிர்கின்றன. இவ்வாறான நூதன சாலைகளுக்கு எம்மாலான உதவிகளை நாம் கட்டாயம் மேற்கொள்ளுதல் வேண்டும். எமது ஊரிலும் அல்லது கிராமப்புறத்தில் இவ்வாறான விவசாயத்துடன் தொடர்புடைய பல பொருட்கள் காணப்படுகின்றது என்றாலும் இதனை சேகரித்தவர்களுக்கு அது எட்டியிருக்க வாய்ப்பில்லை. இனிவரும் காலங்களில் எமது முன்னோர்கள் பயன்படுத்திய விவசாயத்துடன் தொடர்புடைய பழைய பொருட்கள் காணப்படும் இடத்து அதனை இந்நூதன சாலைக்கு வழங்குவதனூடாக எமது விவசாயத்தின் வளர்ச்சியை இன்றும் எதிர்காலத்திலும் எமது சமூகத்துக்கு தெரியப்படுத்தலாம். எனவே காலத்தால் அழிக்க முடியாத இவ்வாறான செயல்கள் விவசாய திணைக்கள ஒரு சிறந்த செயற்பாடாகும். அத்தோடு இதன் மேல் மாடியில் களஞ்சிய அறை காணப்படுகின்றது. அத்துடன் பல களஞ்சிய வகைகளும் அங்கு காணப்படுகின்றது. அதனை பார்க்கும்போது இலங்கையில் பல வகையான களஞ்சிய அறை களஞ்சிய உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டதை உணரக்கூடியதாக இருந்தது. மேலும் விவசாயம் என்பது இலங்கையின் முதுகெலும்பாக காணப்படுவது என்று மனிதர்களுக்கு தேவையான ஒன்றாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் விவசாய தொடர்பான பல விடயங்களை மேலும் விவசாயத்தினைக்கால் தனது முயற்சியின்பால் செயற்படுத்த அந்த வகையில் எமது நாட்டின் விவசாயிகள் இவ்வாறான விவசாய திணைக்களத்தின் செயற்பாடுகளுக்கு கை கொடுத்து உதவுவதன் மூலம் இன்றைய விவசாயத்தையும் எதிர்கால விவசாயத்தையும் அனைவருக்கு விளங்கக்கூடியதாக மாற்றிக்கொள்ளலாம். அத்தோடு எமது விவசாய சரித்திரம் எம்மால் பாதுகாக்கப்பட்ட ஒன்றாக மாறுவதற்கு எம்மாலான உதவிகளும் விவசாய திணைக்களத்தின் முயற்சிகளும் என்றும் கை கொடுக்கும். அந்த வகையில் இவ்வாறான நூதன சாலைகள் இலங்கையிலும் காணப்படுகின்றது என்பதனை தெரிவிப்பதற்காக முர்ஷிதா விவசாயம் யூடியூப் சேனல் இந்த வீடியோவை உங்களுக்காக தருகின்றது. எனவே இனி வரும் காலங்களில் கண்ணொருவை செல்லும் போது இந்த நூதன சாலையையும் தவறவிட வேண்டாம்.